5 days 5 லஞ்ச் மெனு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் மண்டே என்ன பேக் பண்ணியிருந்தேன்னா, பருப்பு சாதம் தாங்க செஞ்சுருந்தேன். இதில் கொடுத்துருக்கிற லஞ்ச் எல்லாமே வந்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் பையனுக்கு வந்து பருப்பு சாதம், பிரியாணி இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம அவங்களுக்கு பிடிச்சதையே செய்து கொடுத்து அனுப்பிட்டோன்னா மத்தியானம் லஞ்ச் பீரியட் வரும்போது அவங்க வந்து அழமாட்டாங்க. நிறைய வாட்டி ஸ்கூலுக்கு கூப்பிட போகும்போது, பையனை கூப்பிடும்போது அங்கே உள்ள டீச்சர்ஸ் வந்துட்டு வேறு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. அது லஞ்ச் பீரியட் வந்துட்டுனாலே பையன் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடறான், இல்லை பிள்ளை வந்து அழ ஆரம்பிச்சிட்றா, நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுத்து அனுப்புங்க. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு பிடிக்காத சாப்பாடை ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பணுன்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து லஞ்ச் ஓப்பன் பண்ணோடனே அதுகளுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து அவ்வளோ பாசமாக சொல்லி கொடுத்து பிள்ளைங்க சாப்பிடாதது ஸ்கூலில் போய் அந்த டீச்சர்ஸ் கண்டிப்பாக திட்டி அதட்டி தான் சாப்பிட வைப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிட்றணுங்கிறது ஸ்கூலோட ரூல்ஸாகவே இருக்குது. அப்படிங்கும்போது டீச்சர்ஸாலையுமே எதுவும் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்கு வந்தோடனே லஞ்ச் காலியாகிடுச்சு, பாக்ஸ் காலியாக இருக்குங்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். பிள்ளைங்க அங்கே என்ன பாடுபட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. செகண்ட் டே டியூஸ்டே வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி, கூடால குக்கும்பர், அப்புறம் வந்து காடை முட்டை ஃப்ரை இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். தேர்டு வெனஸ்டே வந்துட்டு ரசம் சாதம் தான் வச்சுருந்தேன். இது வந்து ரசம் சாதம் நான் எப்போவுமே ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுவேன். அது வந்துட்டு லைட்டாக அந்த பிரியாணி ஃப்ளேவர் அதில் இந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவான். அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே நான் வந்துட்டு கொஞ்சம் லஞ்ச் கொடுத்து விடும்போது அவனுக்கு பிடிச்சதாக கொடுத்தாலுமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் கொடுத்து அனுப்புவேன். நான் மத்தியானம் அவனுக்கு சாப்பிட மனம் இல்லை, இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாங்க. அதனால தான் வீட்டுக்கு வந்தனாலும் அவன் சாப்பிட்டுக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன். ஏன்னா இவங்க ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மீட்டிங் வைக்கும்போதே சொல்லிடுவாங்க, அது பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க, அவங்க ரொம்ப அழுறாங்க மத்தியானம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே ஒரு சில நான் ஸ்கூல் படிக்கும்போதே இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இல்லை, சில பிள்ளைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க. அது தப்பு இல்லை, பிள்ளைங்க சாப்பிடட்டும்னு கொடுத்து அனுப்புறது தான். நான் கண்டிப்பாக பிள்ளைங்க அதனால கஷ்டப்படுவாங்க. 4th டே லஞ்சுக்கு வந்துட்டு சுக்கா ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். 5th டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பருப்பு சாதம் தான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பருப்பு சாதம், அதனால தான் அது மட்டும் தான் வச்சுட்டு சைடிஷ் மட்டும் முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஏன்னா எடுத்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கணும்ல, ரொம்ப பொடியாக இருந்தனாலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு அன்றைக்கி இந்த நெட்டு பொரி உண்டு பார்த்திங்களா, அதுதான் வச்சு விட்டுருந்தேன். ஏன்னா எனக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுங்கிற ஐடியாவே இல்லை அன்றைக்கி, அதனால் இது வச்சுருந்தேன். இனிமேல் மண்டே நெக்ஸ்ட் லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாம்.